Hello friends, welcome to the Information Gypsy channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட்க்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேனேஜர் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் நம்ம மேனேஜர் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்படின்றது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்கில் பிஇ ஆர் பிடெக் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்ற போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃப் 3 years in science பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும். ஒரு அடிஷ்னல் கண்டிஷன் என்ன எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பர்ஸ் வந்து ஒரு செமஸ்டர்லையாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இதே தான் இன்ஜினியரிங்க்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஒரு அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக் பேப்பர்ஸ் வந்து ஒரு செமஸ்டர்லையாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தோன்னா 264 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இந்த நோட்டிஃபிகேஷனோட 5th பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு அப்ளை பண்ணுறவங்க மினிமம் ப்ரொஃபிஷியன்சி இன் போத் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் ஆஃப் த லெவல் ஆஃப் 10+2 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசவும் எழுதவும் தெரியணும் அப்படின்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 10th and 12th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற கண்டிஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் ஏர்போர்ட் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேஷன் இன் சயின்ஸ் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும். அலாங் வித் தட் அது கூட அடிஷ்னலாக பார்த்தோன்னா எம்பிஏ முடித்தவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க சயின்ஸில். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோன்னா அவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருந்தாலே போதும், அவங்களுக்கு எம்பிஏ தேவையில்லை. சயின்ஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எம்பிஏ தேவை. இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எசென்ஷியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 83 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கும் ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது. 5th பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் லைட் மோட்டார்ஸ் வெஹிக்கிள் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரரியோ இல்லை லேர்னிங் லைசன்ஸாகவோ இருக்கக்கூடாது, பெர்மனன்ட் லைசன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா பிஇ ஆர் பிடெக் இன் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அண்ட் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி எனி இன்ஜினியரிங் டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிஇ ஆர் பிடெக் இன் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல். ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம். நம்ம இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான மற்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஆஃப் 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். நீங்கள் அந்த டிகிரி படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 60% ஆஃப் மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கணும் உங்களோட டிகிரியில். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 30th November 2020 அன்னைக்கு உங்களோட ஏஜ் வந்து 27க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புள் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 37 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 years கொடுக்குறாங்க. ஸோ 27 + 5 32 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 years கொடுக்குறாங்க. ஸோ 27 + 3 30 years ஏஜ் லிமிட் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா
15th December 2020 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து January 14, 2021 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான பே ஸ்கேல் நல்ல பே ஸ்கேல் தான். 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு சிடிசி அப்படின்றது பார்த்தோன்னா 12 lakhs per annum அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிடிசி அப்படின்றது வந்து உங்களோட சேலரி, மற்ற அலவன்சஸ் அண்ட் மற்ற பெனிஃபிட்ஸ், உங்களோட கம்பெனி உங்களுக்காக செலவு பண்ணுற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த சிடிசி அப்படின்ற கால்குலேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து 12 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மற்ற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 30th November 2020 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட டிகிரி எல்லாமே இந்த டேட்க்கு முன்னாடி ரிசீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். அண்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் இந்த டேட்க்கு முன்னாடி உங்களோட ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றத கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் தர கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி கிடையாது. நீங்கள் தனியாக இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக தனியாக அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ அதை வாங்கி முன்னாடி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷன் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸில் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நியரஸ்ட் ஆஃப் 2 decimals கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75.05 ஆர் 53 அப்படின்றது அந்த பாயிண்ட்ஸ் வந்து 2 decimals கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரவுண்டிங் ஆஃப் மார்க்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 59.99 எடுத்திருந்தாலும் 60% கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஸோ இந்த போஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு முக்கியமான கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் போஸ்ட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஒரு பாண்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் ₹7 lakhs அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா 3 years வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த பாண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா www.aai.aero அப்படின்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபார் ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரி அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்றது பார்த்தோன்னா ₹1,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்றது ₹170. அண்ட் பீப்புள் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் அண்ட் அப்ரண்டிசஸ் who have completed 1 year of apprenticeship training under Airports Authority of India. Airport Authority of Indiaவில் apprenticeship training முடிச்சிருந்தாலும் அந்த பீப்புளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதை போல் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஜாப்ஸ்க்கான டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்க இன்ஃபர்மேஷன் ஜிப்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.